வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். இன்னைக்கு ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் கூகுள் மை பிஸ்னஸில் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அது பற்றின ஒரு சில இன்சைட்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூன்னு போன ஒரு கேட்டகரியில் நாங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் டீமை சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கினதே கிடையாது. பட் இதை பற்றின எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் எடுத்ததில்லை. பட் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மிஸ்டர் பிபின் அப்படிங்கிறவர் இதை பற்றி கேட்டப்போ சரி அவருக்காக நாம் ஏன் இதை ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதில் எடுத்த ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் பிஸ்னஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட். ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோன் நம்பர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துமே இதுக்கான ரிசல்ட் கிடைக்கல. ஸோ நான் கூகுளில் போயிட்டு தேடி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ ஆன் கூகுள் மை பிஸ்னஸ் ஓகே அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்க்கும் பொழுது ஒரு சப்போர்ட் ஆர்டிக்கல் மேலே வருது. ஸோ மை ஃபோன் நம்பர் இஸ் அண்டர் ரிவ்யூ சின்ஸ் மெனி டேஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கல் வருது. இது செக் பண்ணி பார்த்தோம்னா கூகுளுடைய அஃபிஷியல் சப்போர்ட் பேஜ். ஸோ அதனால் நம்பிக்கையாக இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் படிக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதில் கம்யூனிட்டிலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதில் சொன்னவர் ஒரு பிளாட்டினம் ப்ராடக்ட் சப்போர்ட் எக்ஸ்பர்ட். ஓகே, ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் தான். ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. இது 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே கூகுள் மை பிஸ்னஸ் சப்போர்ட்டை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் இந்த கூகுள் மை பிஸ்னஸ் பட்டனை கிளிக் பண்ணேன். ஓகே. கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா support.google.com கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது ஒரு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கூகுளுடைய அஃபிஷியல் பிளாட்ஃபார்மை தான் ட்ரை பண்ணுறீங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இருக்கணும், சரிங்களா? நீங்கள் ஓடிபியும் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையுமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்ம ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆரம்பிக்குது. முதல்ல உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் உங்களுடைய ஃபோன் நம்பரை உள்ளே சேர்த்துடுறீங்க. சேர்த்ததுக்கு பிறகு அது அண்டர் ரிவ்யூ ஆயிடுது. அண்டர் ரிவ்யூ ஆனதுக்கு பிறகும் நீங்கள் கூகுளுடைய சப்போர்ட் பேஜுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணுனா அப்ரூவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வேக்கனே அந்த ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி அது அண்டர் ரிவ்யூவில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வேக்கனே சப்மிட் பண்ணி அண்டர் ரிவ்யூவில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்மிட் பண்ணதுக்கு பிறகும் கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் போயிட்டு இங்கே நம்மளுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் புரியறதுக்காக இந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த பிஸ்னஸோட உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ நான் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் வெரிஃபை ஆகி வேலிடேட்டாக இருக்கும் அதெல்லாம் இங்கே நான் பார்க்குறேன். ஸோ முரட்டு கோழி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெல் அஸ் வாட் வி கேன் ஹெல்ப் வித் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ ஆன் கூகுள் மை பிஸ்னஸ். ஓகே. ஸோ இதுதான் நான் கேட்டேன். ஸோ இதவே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வியாக போட்டுடுறேன். ஸோ நான் இன்புட் கொடுத்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு சம்மந்தப்பட்ட கேட்டகரி இருக்கான்னு என்கிட்ட கேட்குது. ஸோ கான்ட் சேவ் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சாய்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எது ரெலவெண்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிசோர்ஸ் கொடுக்குது எனக்கு. ஓஹோ, இதான் உங்கள் பிரச்சனையா, உங்கள் பிரச்சனைக்கு சார்ந்த கண்டென்ட்லாம் இங்கே இருக்குது, படித்து பாருங்க அப்படிங்கிறாங்க. நான் முன்னாலே நிறைய படித்து பார்த்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே. ஸோ இதில் கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நான் படித்து தெரிஞ்சிட்டது வரைக்கும் மற்ற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிடுவோம். பட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணும்போது நாங்கள் வேலிடேட் பண்ணாமல் அப்டேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, அடுத்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோம்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கான்டாக்ட் பண்ணுறது இப்போதைக்கு இமெயில் தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு காமிக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் தமிழில் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜை நீங்கள் இங்கே இங்கிலீஷுக்கு பதிலாக
மாற்ற ட்ரை பண்ணி பாருங்க, ஒருவேளை தமிழில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் சப்போர்ட் எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இவங்க லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீட் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த இடத்துல வரது ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓஹோ, ஃப்ரீஸ் ஆகுதா பேஜ்? ஓகே, ஸோ லெட் மீ வெயிட். ஓகே, அண்ட் சி. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே வரேன். ஓ, இது பாப்பப் விண்டோ மாதிரி வருது. ஓகே, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கரண்ட் இமெயில் ஐடி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ நான் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பெயர் வந்து அமுதகுமார். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் டு த பிஸ்னஸ்? ஓகே, நான் வந்து இந்த பிஸ்னஸோடைய ஒரு ஃப்ரெண்டுங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓ அப்படியா, சரி, ஓகே. யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, யுவர் ஃபோன் நம்பர் இஸ் ப்ரொடெக்டட் பை கூகுள்ஸ் பிரைவசி பாலிசி. இதுக்கு கேட்ட 3 இன்ஃபர்மேஷனுமே என்னை பற்றி தான் பேசுது. ஸோ 4வதுமே என்னை பற்றி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், 70106388 ஓகே. ஸோ அடுத்து வந்து பிஸ்னஸ் நேம். உங்களுடைய பிஸ்னஸோடைய நேம் என்ன? ஓகே, பிஸ்னஸோட நேம் வந்து முரட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பிஸ்னஸோடைய அட்ரஸ் என்ன? ஓகே, உங்களோட பிஸ்னஸ் எந்த அட்ரஸில் இருக்குது? ஸோ இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது என்னுடைய கிளைண்ட்டோடைய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ் இதுதான். ஸோ அங்கே போயிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து உங்களுடைய பப்ளிக் ப்ரொஃபைலுடைய யூஆர்எல் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி கூகுளுடைய மேப்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய பேரை போட்டு நீங்கள் தேடணும். புரியுதுங்களா? ரைட், உங்கள் ரெஸ்டாரண்ட்டோடைய பேரை போட்டு கூகுள் மேப்ஸ் உள்ளே போய் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூஆர்எல் வரும். ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் வருது. இதுக்குள்ளே நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பேரை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நான் தேடுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் லோட் ஆகிறதுக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பாக்ஸ் வந்துருச்சு. அதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணுறேன், முரட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட். ஸோ ஐ ஹிட் என்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்னாச்சு, நின்றுட்டு. ஓகே, ஸோ தேடுங்கள். ஓகே, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கூகுள் மேப்ஸில் இது வந்து தரணும். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தேடி ரீடைரக்ட் ஆகிடுச்சு. வந்துச்சு, திரும்ப போயிடுச்சு. ஓகே, let us give it its own time. அதை எடுத்துக்கட்டும். ஓகே, சுற்றி முடிஞ்சு லோட் ஆயிட்டு. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் காமிச்சிருச்சு முரட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட்னு. ஸோ அந்த மேலே போயிட்டு மேலே ஒரு லிங்க் யூஆர்எல் கேட்குது, மேப்ஸ். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கான்டாக்டஸ் பேஜில் போயிட்டு இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் வந்து கீழே ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போட்டுட்டு கீழே உங்களுடைய பிஸ்னஸோடைய வெப்சைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட பிஸ்னஸ் வெப்சைட் வந்து இல்லை, கூகுள் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குது, தெரியுதுங்களா? ரைட், ஸோ முரட்டுக்கோழி business.site இது வந்து கூகுள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ வெப்சைட்டு. ரைட், ஸோ இதையுமே நீங்கள் வந்து உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கம் டவுன். ஸோ ப்ளீஸ் செலக்ட் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பேஜ் தட் ஆர் இன்கரெக்ட். டைட்டில் கரெக்டாக இருக்குதுங்க, மேப் மார்க் கரெக்டாக இருக்குது, ரெகுலர் டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஓகே. என்னுடைய ஃபோன் நம்பர் இதான் பிரச்சனை எனக்கு. ஓகே, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் என்டர் தி இன்கரெக்ட் ஃபோன் நம்பர் ஆஸ் இட் அப்பியர்ஸ் ஆன் தி பேஜ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இப்போ என்னென்னா இன்கரெக்ட் ஃபோன் நம்பர், என்னோட நம்பர் இன்கரெக்ட் இங்கே இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து உள்ளே வந்து காண்பிக்கவே இல்லை. அப்போ நான் கான்டாக்ட் இன்ஃபோன் சூஸ் பண்ணுறேன், ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து நான் சூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்கரெக்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்,
ஓகே அப்படின்னு கேட்குது. ஓகே, லெட் மீ சூஸ் ஃபோன் நம்பர். வந்துட்டு கீழே வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்டர் தி ஃபோன் நம்பர் ஆஸ் இட் அப்பியர்ஸ் ஆன் தி பேஜ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நம்பர் நான் அண்டர் ரிவ்யூ unable to publish அப்படின்னு நான் போடுறேன். ஏன்னா நம்பர் தப்பாக இருந்தால் தான் தப்புன்னு சொல்ல முடியும். நான் எதுதான் கரெக்டான ஃபோன் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ நான் திரும்ப பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய கரெக்டான ஃபோன் நம்பரை நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு என்னுடைய கான்டாக்டர்ஸ் பேஜில் போயிட்டு அங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த இடத்துல if you tried to edit your phone number but received error, please attach the step by step screenshot of the error received. ஓகே, ஸோ ரைட், அந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா ப்ளீஸ் அட்டாச் தி காப்பீஸ் ஆஃப் தி டீம் டு வேலிடேட். இப்போ என்ன சந்தேகம்னா, உங்கள் பிஸ்னஸோடைய ஃபோன் நம்பர் இதுதானாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் உங்கள் நம்பரை வேலிடேட் பண்ண முடியல. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸும் உங்கள் ஃபோன் நம்பரும் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஜிஎஸ்டி, டேன் இல்லை பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ், அதில் ஓனருடைய பெயரும் பிஸ்னஸோடைய பெயரும் பிஸ்னஸோடைய அட்ரஸும் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூட்டிலிட்டி பில்ஸ், ஓகே, எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், போஸ்ட்பெய்ட் மொபைல் ஃபோன் பில், கேஸ் லைன் கனெக்ஷன், வாட்டர் பில், இதுலேயுமேவும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் ஓனருடைய பெயரும் பிஸ்னஸோடைய அட்ரஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் எங்கிட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் நம்பர் நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ உங்கள் பிரச்சனை என்னங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் சொல்லணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் ஐடி வைக்கணும் ஏதாச்சும் உருவாக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பர் கூகுள் மை பிஸ்னஸில் வேலிடேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய கிளைம். ஓகே, ஸோ ரொம்ப நீளமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியலை, ஆங்கிலத்திலையும் இருக்குது. இதை தமிழாக்கமாக செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தில் நான் வந்து எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது செக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நான் சப்போர்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன், பட் எனக்குன்னு ஒரு டைம் ஸ்கெட்யூல்ஸ் இருக்குது, ரைட்? அதனால் நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க.